சங்கர் எங்க இருந்து வரீங்க? தேவகோட்டை, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்துக்கு வரீங்க. சரி, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு மாநாட்டுக்கு? ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கீங்க. தளபதியை பார்க்கணும் ஆசை வருது வந்தோம். சரி, நாளைக்கு என்ன பேச போறாங்களோ ஒரு ஆர்வமா இருக்கு. ஆர்வமா இருக்கு. நாளைக்கு தானே மாநாடு, இன்னைக்கு என்ன பண்றீங்க? நாளைக்கு கிரௌடுக்குள்ள வர முடியுமான்னு தெரியல. சரி வந்து எதுவும் பார்க்கலாம், ஸ்டேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளானிங் பக்காவா இருக்கு. ஓகே, சரி, அதனால பிளானிங் பார்த்துருப்பீங்க. தண்ணி எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கியூபிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டேப் இருக்காங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பாக்குறோம். ஏன்னா நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பின்னாடி டேப்பை யூஸ் பண்ணிக்க முடியுது. தண்ணி நாளைக்கு வாட்டர் கிரைசிஸ் இருக்காதுன்னு நினைக்கிறோம். மோஸ்ட்லி இருக்காது, ஏன்னா அவ்வளவு பிளானிங் இருக்கு இங்க பாக்க. ஓகே, விக்ரவாண்டி மாநாடு வந்திருந்தீங்களா? வரல. சரி, நம்ம ஊர்ல நடக்குது, சரி பாத்துலான்ட்டு தான். சரி, இப்போ இங்க இருந்து போயிட்டு நாளைக்கு வர போறீங்களா இல்ல இங்க? நாளைக்கு கண்டிப்பா வருவோம். சரி, ஏன்னா இங்க பக்கத்துல தான் வீடு, புதூர் தான் வீடு. சரி, அதனால வந்து நாளைக்கு கண்டிப்பா வருவோம். உங்களுக்கு தளபதி கிட்ட என்ன எதிர்பார்ப்பு? 2026 நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தளபதி என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்? சரி, அவரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ், 5 தலைவர்ல ஒரு கொள்கை சொல்லியிருக்காரு. அதுபடி அவர் நடந்தாலே போதும். பிளஸ் இந்த கரப்ஷன் எல்லாம் ஒழிச்சாலே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவுத் சைட்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும்ட்டு ஒரு ஆசை. சென்னையை மட்டும் நோக்கி வேலை ஓகே போகாம பின்னாடி கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும்ட்டு ஒரு ஆசை. நாங்களும் ஐடில ஒர்க் பண்றோம். எல்லாருமே சவுத்ல இருந்து கிளம்பி சென்னை, பெங்களூர் போற மாதிரி இருக்கு. இங்க மதுரையில வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு. இந்த மாதிரி சவுத் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அவர் வந்து அதை பண்ணுவாராங்க நம்புறோம். ஏன்னா இத்தனை வருஷமா யாரும் அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. அது எங்களுடைய ஆசை. நாளைக்கு என்ன பேசுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவர் எப்போதுமே நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தாங்க. நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் அமைதியா பேசுவாருன்னு, ஆனா அவர் வந்து ஒரு ஃபயர் ஒர்க் பண்ணிட்டு போவாரு. நாளைக்கு கண்டிப்பா அந்த ஃபயர் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனா அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே வந்து ரொம்ப அந்த டீசென்ட் அப்ரோச். லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு, டீசென்ட் பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸ், அந்த பொலிட்டிக்கல் டெக்காரம் ஃபாலோ பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்ப அவருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. நாளைக்கு அப்படிதான் வருவாருன்னு நாங்க நினைக்கிறோம். வேற ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா தளபதிக்கு? நீங்க தான் நேரடியா தளபதி லாங் லிவ் தளபதி. ரொம்ப பெரிய வார்த்தை. கண்டிப்பா அந்த மாநாடு எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும்.